இந்த கேடுகட்ட திராவிட மாடல் அரசியல் எப்படி இருக்குன்னு இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பொதுமக்கள் அதிகமா கூடுறாங்கன்னா அதுக்கு வந்துட்டு பாதுகாப்பு தர வேண்டியது காவல்துறையோட கடமை, அரசோட கடமை. அப்ப இந்த விபத்து நடந்ததுக்கு யார் காரணம்? எனக்கு நிறைய கேள்விகள் வருது. முதல்ல இந்த சம்பவம், துயர சம்பவம் நடந்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல வந்துட்டு எதுக்குமே போவாத செந்தில் பாலாஜி ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அமைச்சர். உடனே வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல வந்து முதலமைச்சர் பேசுறாரு. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல வந்து பிரதமர் பேசுறாரு. என்னங்கடா நடக்குது டேய்? என் அண்ணன் விஜய் சொல்லும் போது நம்பவே இல்லை திமுகவும் பாஜகவும் கூட்டணின்னு. ஆனா இப்ப பச்சையா தெரியுது. நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? மக்கள் எல்லாம் முட்டாளு, எதுவுமே யோசிக்க மாட்டானுங்க, நீங்க அப்படியே காட்டுறது அப்படியே வந்துட்டு பிம்பத்தை மட்டும் தான் நாங்க நம்பவும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பொதுமக்களோட உயிரை வந்துட்டு பறிச்சு விளையாடுறது உங்களுக்கு ஒரு அரசியலா? ஏன் நல்லது பண்ணணும்னு என் அண்ணன் வந்தாரா? அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு தெரியும், ஏன்னா என் மக்களுக்கு தெரியும். ஆனா எப்பா கள்ளக்குறிச்சியில விஷ சாராயமா குடிச்சு எவ்வளவு பேர் செத்தாங்க, அதை பத்தி ஒரு நாய் வாயை திறக்கல, எவனுமே பேசவே இல்லை. எல்லாம் மூடிட்டியும் இதையும் அதையும் மூடின்னு இருந்தானுங்க. இப்போ எம்எல்ஏல இருந்து, மந்திரில இருந்து, முதலமைச்சர்ல இருந்து, பிரதமர்ல இருந்து, குடியரசுத் தலைவர்ல இருந்து எல்லாருமே பேசுறானுங்க. அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல பேசுறானுங்க. அப்போ எல்லாருமே வந்து விஜய் பார்த்து கதறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இரங்கல் தெரிவிப்பார் போல. அந்த அளவுக்கு கொண்டு போயிடுவீங்க. நல்லா இருக்குடா உங்க அரசியல், கேடுகட்ட அரசியல்.